செகண்ட் சாப்டர் லாஸ்ட் கிளாஸ் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் சாப்டர் வந்து பார்க்கலாம். தேர்ட் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ சாப்டரோட நேம் என்னது? லாஸ் ஆஃப் மோஷன். ஓகே, இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம என்ன படிக்க போகிறோம் அதிகமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டோடைய மோஷன்ஸ் வந்து எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது ஏன் மோஷன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரெக்யர்டு. ஏன்னா ஃபோர்ஸ் கொடுக்காம எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் கண்டிப்பாக நமக்கு மூவ் ஆகாது. அப்போ இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸு அண்ட் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்டைட்டில்ஸ் என்னென்ன பார்த்திங்கன்னா, நியூட்டன்ஸ் லாஸ். நம்ம சின்ன கிளாஸ் வந்து 8th 7th 9th வந்து படிச்சுட்டு வந்திருப்பேன். நியூட்டனுடைய ஃபஸ்ட் லாஸ், செகண்ட் லாஸ், தேர்ட் லாஸ் அப்படின்னு. ஸோ அந்த நியூட்டனுடைய லாஸ் என்னென்ன, அதோடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி படிக்க போகிறோம். அண்ட் அதோடைய அந்த 3 லாஸோடைய லாஜிக்கல் டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி, கனெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான ஃபோர்ஸோடைய குவான்டிட்டி. ஃபோர்ஸ் மீன்ஸ் என்னது? அந்த ஃபோர்ஸ்னால நடக்கக்கூடிய மோஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமானது கிடையாது, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப் புரிஞ்சுட்டா போதும், ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமான சாப்டர் கிடையாது, படிக்கணும், இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ இதில் இருக்கக்கூடிய நான் கொஷின் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறதுனா கொஞ்சம் நான் பார்த்து நாங்கள் தர படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்ட்ரொடக்ஷன் நமக்கு வந்து இந்த லாஸ் ஆஃப் மோஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதர் ஆப்ஜெக்ட் வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்றல் காற்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காற்று வந்து பார்த்திங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ட்ரீ, மரத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு. மரம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் வித் எர்த் அப்படின்னு சொன்னால். ஸோ இதோடைய ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஸ்பெசிமென்ஸ், ஆல் ஸ்பைசிஸ் வந்து இன்ட்ராக்ட் வித் நேச்சரோட வந்து நம்ம வந்து இன்ட்ராக்டோட தான் இருக்கோம். பட் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் இன்ட்ராக்ஷனுக்கும் அண்டு அனிமல்ஸ் இன்ட்ராக்ஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நமக்கு வந்து ஒரு எபிலிட்டி இருக்குது. என்ன எபிலிட்டி? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் அதை வந்து ஏன் நடக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது. என்னது? அனிமல்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இங்கே பேராகிராஃப் நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த எர்த்து யூனிவர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்டும் இன்னொரு ஆப்ஜெக்டை வந்து இன்ட்ராக்ட் பண்ண தான் செய்யும். இதில் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது பிட்வீன் ஹியூமன் அண்ட் அனிமல் பீயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் கெப்பாசிட்டியும், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, சயின்டிஃபிக்காக எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதோட ஃபினாமினாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிஸ் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஷின் எதுவும் கிடையாது, சும்மா இன்ட்ரடக்ஷன் மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம மனசில், நம்ம மைண்டில் வந்து தோணுற ஒரு முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு திங்ஸ் மூவ். எப்படி வந்து ஒரு திங் வந்து மூவ் ஆகுது, ஏன் வந்து அந்த திங்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுட்டா, இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 21th செஞ்சுரியில் வந்து டெவலப்மெண்ட் ஆகும்போது இதுக்கு ரீசன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோர்ஸ் தான் நமக்கு என்னது? கிரியேட் த மோஷன். ஸோ ஃபோர்ஸ் காசஸ் மோஷன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? அரிஸ்டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதாவது இந்த பேராகிராஃப் நமக்கு என்ன கொஷின் வந்துச்சு? ஏன் வந்து மோஷன் நடக்குது, எப்படி மோஷன் ஆச்சு, ஒரு பொருள் வந்து எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு அரிஸ்டாட்டிலோட ஆன்சர், ஃபோர்ஸ் தான் எனக்கு மோஷனை கிரியேட் பண்ணுது. ஸோ ஃபோர்ஸ் காசஸ் த மோஷன், அது வந்து எனக்கு மோஷன் வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு காமன் சென்ஸ் வந்து, இது வந்து ஒரு காமன் சென்ஸ். பட் சயின்டிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, சயின்டிஃபிக் மெத்தட் அப்படிங்கிறது என்னது? அதை வந்து பார்த்திங்கன்னா வெறும் சென்ஸை வச்சு மட்டும் நம்ம வந்து நம்முடைய வெறும் பகுத்தறிவினாக மட்டும் ஆன்சர் பண்ணக்கூடாது. அதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டாக ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து நம்ம சயின்ஸ்னு எடுத்துக்க முடியும். அப்போ அரிஸ்டாட்டிலோட கான்செப்ட் என்னது? ஃபோர்ஸ் காசஸ் ஏ மோஷன் அப்படின்னு சொன்னது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக வெரிஃபை பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, கலீலியோ அப்படிங்கிற வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹி சேஞ்ச்டு அரிஸ்டாட்டில் ஐடியா. இவர் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷனுங்க அரிஸ்டாட்டிலோட ஐடியா வந்து தப்பு, அவர் சொன்ன விஷயம் தப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அவர் வந்து ஒரு மாற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he said force is not required to maintain a motion. அதாவது அவர் என்ன சொல்கிறனா, ஒரு பொருள் இயக்கத்தை அதாவது என்னது மோஷனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அப்போது அந்த இடத்துல வந்து அவர் எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் எது வரைக்கும் தேவை அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன, ஒரு பொருள் நகரணும் அப்படின்னு சொன்னால், மோஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ் ரெக்கையோடு முடிச்சிட்டாரு. இவர் கலீலியோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு கண்டினியூஸாக மோஷன் ஆகிறதுக்கு எனக்கு ஃபோர்ஸ் தேவை என்ன அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்னது? he said force
இஸ் நாட் ரெக்வயர்ட், கண்டிப்பாக தேவையுங்க. எதுக்கு? டு மெயின்டைன் த மோஷன், அதோடைய மோஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ கலீலியோ டெமான்ஸ்ட்ரேட் இஸ் த ஓன் ஐடியா யூஸிங் த ஃபாலோயிங் சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது எ பால் ரோல் ஃப்ரம் த டாப் ஆஃப் த இன்கண்ட் பிளேன் இஸ் எ பாட்டம். ஓகே, என்னது? இந்த டயக்ராம் நான் வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் படி ஒரு பால் வந்து இன்சைட் பொசிஷன் வந்து ஒரு இன்கண்ட் பிளேன், இன்கண்ட்னா ஒரு சாய்தளத்தில் அப்படியே ஒரு ஸ்லைடிங்காக சாஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த சாய்தளத்தில் ஒரு இன்கண்ட் பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் வந்து அப்படியே மூவ் பண்ணி விட்றாரு. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த பொசிஷனுக்கு வந்து பால் அப்படியே விட்டுட்டா, இந்த பொசிஷன் இன்சைட் பொசிஷன் L1 வந்து அந்த பால் நம்ம கையிலேருந்து எடுத்துட்டா அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே மூவ் ஆகிட்டு இந்த டைரெக்ஷன் ஃபைனல் பொசிஷனுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு மேலே போயிட்டு எங்கே அந்த பால் நிற்கிது பார்த்திங்கன்னா அது வரைக்கும் போயிட்டு திரும்ப நின்றுடும் நமக்கு. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அதோட இன்கண்ட் பிளேனோட ஆங்கிள் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த பிளேன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும்போது இப்போது இதோட டிஸ்டன்ஸை விட இங்கேனது கொஞ்சம் அதிகமாக போகுது. இப்போ இன்னும் கொஞ்சம் அதோட இன்க்ளைன்ட் பிளேன் வந்து இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும்போது பாருங்கள், இதோடைய மோஷனை விட இதோடைய டிஸ்டன்ஸ் அதிகமாக போகுது நமக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. அந்த இன்க்ளைன்ட் பிளேனை சுத்தமாக ரெடியூஸ் பண்ணிட்டா, சுத்தமாக இன்க்ளைன்ட் பிளேனை வந்து 0 ஆக்கிட்டா அந்த பால் தொடர்ந்து போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, மீனிங் சொன்ன புரிஞ்சுதா? ஆஃப்டர் ரீச்சிங் த கிரவுண்ட் இட் மூவ் சம் டிஸ்டன்ஸ். ஓகே, ஒரு சம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிட்டு கண்டினியூ டு மூவ் அனதர் inclined plane of the small angle. இது ஃபஸ்ட்டு டயக்ராம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்மால் ஆங்கிள் போகும் டயக்ராம் எப்படி. அடுத்து பை இன்க்ரீஸிங் த ஸ்மூத்னஸ் ஆஃப் த இன்க்ளைன்ட் பிளேன். ஓகே, அந்த இன்க்ளைன்ட் பிளேனுடைய ஸ்மூத்னஸை இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாகும்போது இந்த பால் ரீச் ஆல்மோஸ்ட் த சேம் ஹைட், அதே ஹைட்டு போகுது. பட் வேறு இந்த ரிலீஸ்டு L1 எங்கேருந்து விட்டியோ அது வரைக்கும் போகும். அதே மோஷன் அப்சர்வ்ட் பை த வேரிங் ஆங்கிள் இன்க்ளைன்ட் பிளேன் ஆஃப் த செகண்ட் கீப்பிங் த சம் ஸ்மூத்னஸ் இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகமாக போகும். இப்போ ஆங்கிள் வந்து இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணினா பால் ட்ராவலிங் லாங்கர் டிஸ்டன்ஸ், ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ் போகுது செகண்ட் ஒன்னை விட. ஆஸ் த பிளேன் ஆங்கிள் மேட் டு 0, இப்போ வந்து அந்த பிளேன் ஆங்கிள் வந்து 0 பண்ணிட்டேன்னா ஸோ ரொம்ப தூரத்துக்கு அது வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷனாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அரிஸ்டாட்டிலோடைய ஐடியா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க, ஹி வுட் நாட் ஹேவ் மூவ் த செகண்ட் பிளேன் ஓவர் த ஸ்மூத்னஸ் இஸ் மேக்ஸிமம். அவருடைய கான்செப்ட் படி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னாங்க. ஆனால் கலீலியோ என்னது, த ஃபோர்ஸ் இஸ் நாட் ரெக்யூர்ட் டு மெயின்டைனிங் த மோஷன், அதோடைய மோஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் தேவையில்லை அப்படிங்கிறது இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு நமக்கு சொல்லிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா நியூட்டனுடைய ஃபஸ்ட் லாஸ். நிறைய டாபிக் எனக்கு எடுத்து படிச்சிருப்பீங்க. நியூட்டனுடைய ஃபஸ்ட்டு லா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து அதோடைய பொசிஷனை மாற்றிக்கணும். என்ன பொசிஷன், இப்போ இது இங்கேருந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் எப்படி போகும்? தானாக மூவ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து ரெக்யர்ட், நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸுக்கு போக முடியும். அப்போது எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்னது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் தன்னுடைய ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டையோ இந்த ஸ்டேட் ஆஃப் மோஷனையோ அப்படியே கண்டினியூ பண்ணும் அப்படிங்கிறது தான் நியூட்டனுடைய ஃபஸ்ட்டு லா. ஸோ என்னது என்னப்பட்ட டெஃபினிஷன், எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் என்னது யூனிஃபார்ம் மோஷன். அது என்ன ஸ்டேட் இருந்தாலும் சரி, அது ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இருந்தாலும் சரி, ஆர் என்னது ஒரு யூனிஃபார்ம் மோஷன் இருந்தாலும் சரி, என்னது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியாக போயிட்டு இருந்தாலும் சரி, அன்லெஸ் தேர் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட், அது மேலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் அது என்னது அது தன்னுடைய பொசிஷனுக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் நியூட்டனுடைய ஃபஸ்ட்டு லா. ஓகே, இதை வந்து இனர்ஷியல், அதாவது இன்னபிலிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் டு மூவ். ஓகே, இதோட முடிச்சுக்கோங்க. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக நமக்கு வந்து இனர்ஷியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணுறாங்கப்பா. ஸோ இனர்ஷியா அப்படின்னா என்ன சார் கேட்டிங்கன்னா இது தனியாக ஒரு டெஃபினேஷன் 2 மார்க் படிக்கணும். இந்த இன்னபிலிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டோட இன்னபிலிட்டி என்ன சார் இன்னபிலிட்டின்னு கேட்டிங்கன்னா டு மூவ் ஆன் இட்ஸ் ஓன் ஆர் சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால்டு இனர்ஷியா. அதாவது என்னது அதோடைய சேஞ்ச் ஆஃப் அதாவது தன்னுடைய ஸ்டேட்டை மாற்றிக்க முடியாத ஒரு இன்னபிலிட்டிக்கு பேர் என்னது இனர்ஷியா. சார் புரியுங்க சார் அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிற எக்ஸாம்பிள் கவனிங்க. ஒரு ரன்னிங் அத்லெட்டிஸ் வேகமாக ஓடிட்டே இருக்காங்க. ஸோ இப்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம் லைன் வந்துடுச்சு, அதாவது ஃபினிஷிங் லைன் வந்துடுச்சு. ஓகே, இந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்க நிற்கணும். ஓகே, ஸோ இந்த
அந்த லைனை டச் பண்ண உடனே அவங்க சடன் பிரேக் அடித்த மாதிரி நிற்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா நிற்க முடியாது. அவங்க என்னது கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அதுக்கப்புறம் தான் நிற்பாங்க. ஏன் வந்து கொஞ்சம் தூரம் ஓடிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய ஸ்டேட் என்ன ஸ்டேட்டாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஸ்டேட் எப்படி இருக்குது, மோஷன் இருக்குது. இப்போது அவங்க தன்னுடைய ஸ்டேட்டை மாற்றிக்கணும். எப்படி மாற்றணும், ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரணும். ஆனால் உடனே அவங்களுடைய ஸ்டேட்டை வந்து ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியாது. கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் வந்து என்ன செய்ய முடியும், ரெஸ்ட்டு கொண்டு வர முடியும். என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், நம்ம பஸ்ஸு உட்காந்துருக்கோம், பஸ்ஸு அப்படியே ரெஸ்ட் இருக்குது. இப்போ பஸ்ஸு சடனாக மூவ் ஆகுது. அப்போ பஸ்ஸு சடனாக ஃபார்வேர்டு மூவ் ஆகும்போது நம்ம பாடி ஆட்டோமேட்டிக் என்னது, பேக்வேர்டு மூவ் ஆகுமா. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த இன்எபிலிட்டி நம்மளால மாற்றிக்க முடியாத நம்ம ஸ்டேட்டு வேகமாக ஓடுற அது நம்ம ஸ்டேட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டேட்டை வந்து மாற்றணும். எப்படி கொண்டு வரணும், ரெஸ்ட்டுக்கு கொண்டாடணும். உடனே ஒன்றாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. அப்போ தன்னுடைய ஸ்டேட்டை வந்து உடனே சேஞ்ச் பண்ணிக்க முடியாத அந்த இன்எபிலிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான் நம்ம என்னது இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இனர்ஷியா என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் சொல்கிறாங்க. ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் என்னது, ஒரு நான் சொன்ன எக்ஸாம்பிள் அதே தான். ஒரு ஸ்டேஷ்னரி பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் மூவிங் ரெஸ்ட் இருக்கும்போது பேசஞ்சர் வந்து அதில் வந்து உட்காந்துருக்காங்க. பஸ் சடனாக மூவ் ஆகும்போது நம்மளுடைய பேசஞ்சருடைய பாடி என்னது பேக்வேர்டு புஷ் ஆகுமா. ஸோ என்ன ரீசன், டியூ டு த இனர்ஷியா. ஏன்னா அந்த பஸ்ஸோடைய ஸ்டேட் என்ன ஸ்டேட்டாக இருக்குது, ரெஸ்ட் இருக்குது. இப்போ அதோடைய ஸ்டேட்டை மாற்றிக்கணும். எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ட் இருந்து என்னது மோஷனுக்கு கொண்டு போகணும். ஆனால் உடனே அதனால் தன்னுடைய ஸ்டேட்டை மாற்றிக்க முடியாது. அந்த இன்னபிலிட்டியை தான் நம்ம என்னது இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் முக்கியமான கொஸ்டின் 2 மார்க் கேட்பாங்க. கேட்டால் the inability of an object to change its state of rest is called inertia of rest. இந்த 2 மார்க் மட்டும் எதுங்க போதும். ஸோ அதோட inability inability அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டை மாற்றிக்க முடியாத அந்த inabilityக்கு பேர் என்னது inertia of rest அப்படின்னு சொல்லுவாங்க. inertia of motion என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பஸ் வேகமாக போயிட்டு இருக்கு, சடனாக பிரேக் அப்ளை பண்ணுறாங்க. அது அப்படியே நிற்குமான்னு பார்த்தீங்கன்னா நிற்க முடியாது. நம்ம பாடி என்னது ஃபார்வேர்டு மூவ் ஆகி வருமா. ஸோ இந்த அப்ளைடு suddenly brake is applied suddenly brake suddenly apply பண்ணோன்னே passenger move forward and hit again the front seat. அது நம்ம போய் முன்னாடி சீட்டுக்கு போய் நம்ம மோதிக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தா இப்போ தன்னுடைய ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, வேகமாக மூவிங் இருக்குது. உடனே ஸ்டாப் பண்ணணும். தன்னுடைய ஸ்டேட்டை மாற்றிக்க முடியாத இந்த inability of the object to change the state of uniform speed. அதோட யூனிஃபார்ம் ஸ்பீடை டக்குன்னு மாற்றிக்க முடியாத இந்த inabilityக்கு பேர் என்னது inertia of motion அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா எங்கே இருக்கக்கூடிய டயக்ராம் பாருங்கள். ஒரு கயிற்றுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கயிற்றுல வந்து ஒரு கங்கை கட்டிட்டு நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். சடனாக விட்டோம் அதை என்ன திரும்ப அதே சர்க்கிள் சேஃப் ரொட்டேட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதோடைய டேஞ்சன்ட் டைரக்ஷனுக்கு மூவ் ஆகும். அப்போ தன்னுடைய என்னது டைரக்ஷனை மாற்றிக்க முடியாத அந்த இன்னெபிலிட்டியை தான் நம்ம என்னது இனர்ஷியா ஆஃப் எபிலிட்டி டைரக்ஷன் எடுத்துக்கலாம். when a stone it attached to the string, அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிங் இஸ் கட் சடனாக ஸ்ட்ரிங் வந்து சடனாக கட் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்டோன் வந்து கண்டினியூஸாக எனக்கு மூவ் ஆக முடியுமா பார்த்தீங்கன்னா will not continue to move. அது மூவ் ஆக முடியாது. பட் அது ஒரு டேஞ்சன்ஸ் டைரக்ஷனாக போயிட்டு இருக்கும். ஸோ இந்த inability of the object to change the direction of motion, அதோடைய மோஷனை மாற்றிக்க முடியாத இந்த inability தான் நம்ம inertia of direction அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கவனிங்க போதும். அடுத்தது இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 பேஜ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன சார் இவ்வளோ இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்துருக்கு, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு அப்படின்னு போட்டு கன்ஃபியூஷன் ஆக வேணாம். இது வந்து கொஷின் வராது. நான் சொல்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இனர்ஷியா ஃப்ரேம் அப்படின்னா என்ன, நான் இனர்ஷியா ஃப்ரேம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனர்ஷியா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இனர்ஷியா ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு நியூட்டன்ஸாக ஒபே பண்ணால். ஸோ இப்போ என்னது ஒரு திங்ஸ் இந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ வந்து இது வந்து எனக்கு இந்த இடத்துல இருந்து இங்கே மூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் என்னது, அதுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் மட்டும்தான் அது மூவ் ஆக முடியும். நான் எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்காமல் அது தானாக மூவ் ஆகக்கூடாது. ஓகே, அப்போது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எந்த ஒரு கண்டிஷன் ஒரு சுச்சுவேஷன் எனக்கு நியூட்டன்ஸாக ஒபே பண்ணுதோ, ஓகே, அண்டு அதர் ஆஃப் மெக்கானிசம் நியூட்டன் லா மட்டும் கிடையாது, இன்னும் மெக்கானிக்ஸ் இருக்கக்கூடிய என்னென்ன லாஸ் இருக்கோ அந்த லாஸ்லாம் எது ஒபே பண்ணதோ அதுக்கு பேர் இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ ஃப்ரேம் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஒன்றுங்க. இப்போ நான் இங்கே இருந்துக்கிட்டு ஓகே இந்த பஸ் நம்ம இங்கே இருந்துட்டு இந்த பஸ்ஸை பார்க்குறோம். இதை நம்மளை பொறுத்து இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு v அப்படிங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. நம்மளை பொறுத்து அது என்ன ஆகுது v அப்படிங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அப்போ இதுதான் ஃப்ரேம். ஸோ இனர்ஷியல் ஃப்ரேம், இதுதான் ஃப்ரேம். இப்போது இந்த ஃப்ரேம் வந்து நியூட்டன் லாஸை ஒபே பண்ணால் அதுக்கு இனர்ஷியல் ஃப்ரேம். நியூட்டன்ஸ் லாவை ஒபே பண்ணுங்கன்னா டஸ் நாட் ஒபே த நியூட்டன்ஸ் லாஸ், நியூட்டன் லாவை ஒபே பண்ணாமல் இருந்தது நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. போதும், வேறு எதுவுமே போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். இனர்ஷியல் ஃப்ரேம், நான் இனர்ஷியல் ஃப்ரேம், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கொஷினும் கிடையாது, சும்மா கான்செப்டுக்காக. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு இந்த நியூட்டன்ஸ் லா அண்ட் அதர் ஆஃப் மெக்கானிசமை ஒபே பண்ணதோ அதுக்கு பேர் என்னது இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. எது எனக்கு ஒபே பண்ண கிடையாதோ அதுக்கு பேர் என்னது நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கிரிப்பிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கொஷின் படிக்கணும் அப்படின்னு பார்த்தா நியூட்டனுடைய ஃபஸ்ட் லா படிச்சுக்கோங்க. அடுத்தது வாட் இஸ் இனர்ஷியா அண்டு ரைட் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியான்னு கேட்பாங்க. அப்போ இனர்ஷியா படிச்சுட்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், இது மூணுமே படிங்க போதும். வேறு இதில் எதுவுமே இந்த டாபிக் நம்ம படிக்க தேவையில்லை. ஸோ கவனிச்சு எழுதிக்கோங்க.